இந்த ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனை நினச்சி கஷ்டப்படுறதா, வேதனைப்படுறதா, கோவப்படுறதா, என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி இந்த ஐ லீக் நடந்து முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு. யார் வின்னர்ஸ்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணலை. ரொம்ப கஷ்டமான ஜாப் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸில் வந்த செகண்ட் பிளேஸில் சர்ச்சில் பிரதர் அண்ட் தென் ரியல் காஷ்மீர் அண்ட் நம்தாரி, இந்த 3 கிளப்பும் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர் காசி தான் ஃபஸ்ட்டில் முடித்தாங்க. அண்ட் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன், பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்ட்டு இன்டர் காசிக்கு ஒரு 4 பாயிண்ட் டிடெக்ட் பண்ணிட்டாங்க. தென் சர்ச்சில் பிரதர் தான் வின்னர்ன்ட்டு ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர் காசி சும்மா விடுவாங்களா? நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு எப்படி நீ 4 பாயிண்ட் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காஸ் அப்படின்றவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த காசுன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் அட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதாவது உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கே ஒரு டாப் கோர்ட்னா இதுதான். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், இன்டர் காசி மேலே எந்த தப்புமே கிடையாது, இந்த சீசனுடைய வின்னர் இன்டர் காசி தான், நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுட்டாங்க. அண்ட் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் இந்த சீசனுடைய வின்னர் இன்டர் காசி தான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இன்டர் காசிக்கு 3 lakhs நஷ்ட ஈடு கொடுக்கணும். அவங்க மட்டும் இல்லாமல் ரியல் காஷ்மீர், நம்தாரி எஃப்சி, சர்ச்சில் பிரதர், இவங்க ஈச் கிளப் 1 lakh இன்டர் காசிக்கு பே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டரை போட்டுட்டாங்க. அண்ட் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. ஒரு லீகை ஆர்கனைஸ் பண்ணுற ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனால் யார் வின்னர்ஸ்ன்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இப்போ ஐஎஸ்எல்லுடைய நிலைமை குவஸ்டின் மார்க்கில் இருக்குது. இதுக்கு எதுக்குங்க ஃபெடரேஷன்? இந்த ஒரு ஜாபையே உங்களால் பண்ண முடியல. இந்த ஒரு ஜாபையே பண்ண முடியலன்னா எதுக்கு ஃபெடரேஷன்? எஸ்பெஷலி இந்த பிரசிடெண்ட்டாக ஒருத்தவர் உட்காந்துருக்காருல, இஸ் அ கம்ப்ளீட் ஜீரோ. இந்தியன் ஃபுட்பாலை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்குன்னே உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இஸ் கம்ப்ளீட்லி ரூயினிங் இந்தியன் ஃபுட்பால். இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது செம்ம காண்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன்.